அடுத்த தடவை சிக்கன் வாங்குனீங்கன்னா, இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க கடையிலே வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகா, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கிரில் சிக்கனுக்கு 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் தயிர் சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. 5 மணி நேரம் மேரினேஷனுக்கு அப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒன்றொன்னா தவாவில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதனால திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரில் சிக்கன் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த சிக்கன் பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மைனஸ் கூட சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.